கேரி பேக், அதாவது பிளாஸ்டிக் நெகிழிகள் என்று சொல்லக்கூடிய கேரி பேக்கோட பயன்பாடு எக்கச்சக்கமாக அதிகரிச்சுக்கிட்டே போகுது. கோயிலுக்கு போனாலும் ஒரு எலுமிச்சை பழமான கேரி பேக்கு, ஒரு சின்ன ஒரு பூவான கேரி பேக்கு, இந்த மாதிரி மக்கள் கூடுற இடத்துலலாம் கேரி பேக். அந்த கேரி பேக்கை வந்து ரோட்டில் அனாவசியமாக தூக்கி மக்காத குப்பையாக தூக்கி அதை வந்து 1000 ஆண்டுகள் ஆகும் ஒரு பிளாஸ்டிக் மக்கறதுக்கு. நம்ம அனாவசியமாக ஒரு பிளாஸ்டிக் கப்பில் டீ குடிச்சிட்டு தூக்கி எறிகிற கப்பு மக்கறதுக்கு 1000 வருஷம் ஆகும். இந்த தூக்கி எறிகிற பிளாஸ்டிக்கை கால்நடைகள்லாம் தின்னா அதெல்லாம் வறந்துட்டே ஆயிடுது. பூமியோட மேற்பரப்பில் நிலத்தடி நீர் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகிறதுக்கு காரணம் இந்த பிளாஸ்டிக் தான். இந்த பிளாஸ்டிக்கு மாற்றாக மீண்டும் நம்ம பெரியவங்களாம் பயன்படுத்துகிற மாதிரி இந்த மஞ்சப்பையை தூக்குவோம், பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவோம் அப்படிங்கிற அடிப்படையில் 34வது டிவிஷன் சேலம் மாநகராட்சியில் கவுன்சிலர் திரு இளங்கோ அவர்கள் தலைமையில் இது 75வது வாரமாக இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்கு. இன்றைய விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அன்னார் பண்பாளர் திரு ஆர் ராஜேந்திரன் அவர்கள் வந்து ஊர்வலத்தில் கலந்துட்டு சிறப்பிச்சிருக்காரு. அதே மாதிரி பாரம்பரிய கலைகள், நம்ம கிராமத்து கலைகளை ஊக்குவிக்கிற மாதிரி இந்த கட்டக்கால் நடனத்தை வந்து அவங்க பச்சை பசுமையாக இருக்குதுன்னா பச்சையும் இந்த மஞ்சள் பையை குறிக்கிற வகையில் மஞ்சளும் அணிவித்து ஒரு விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்தியிருக்கோம். எனவே எல்லாருமே ஒரு வண்டியில் பிளாஸ்டிக் பையெல்லாம் தூக்கி போட்டு மஞ்சள் பையை வச்சுக்கோங்க, மஞ்சள் பையை பயன்படுத்துங்க. அப்போ தான் இந்த வருங்கால சந்ததி வந்து நல்லபடியாக இந்த பூமியில் வாழ முடியும். நன்றி, வணக்கம்.